இளநீ சாப்பிடலாமா? 3 இளநீர் கொடுங்க. உனக்கு ஒன்று தெரியுமா சௌமியா, இங்க கூல் கப் ரொம்ப ஃபேமஸ். இதை தயவங்க இங்க பானிபூரின்னு சொல்லுவாங்க. சரி வா போய் சாப்பிடலாம். என்னாச்சு சௌமியா? என்ன நீ ஓகேல? அது அருண், அந்த அம்மா முக்காடு போட்டு நிக்கிறாங்கல்ல, சின்ன வயசுல அந்த மாதிரி யாரையாவது பார்த்தா அக்கா ரொம்ப பயப்படுவாங்க. அந்த 3 பேர் எங்க போயிட்டாங்க? அதான் தெரியலையே, அவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என்ன பண்றது சொல்லுங்க? நான் என்ன பண்றது? வளையல போட்டுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் உட்கார சொல்றீங்களா? மகேந்திரா, நீ பயப்படாத. எச்சரிக்கையா இருக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. இந்த திருநங்கைகளை நம்பவே முடியாது. அப்புறம் இந்த சாயா இருக்காளே, அவ அந்த நிம்மியோட பாதையில தான் போய்கிட்டு இருக்கா. ஆனா அவ மும்பைக்கு போன விஷயத்த சொல்லலாம்ல? சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, நம்ம நோக்கம் அவ கூட விவாதிக்கிறதோ இல்ல அவ தகுதியை எடுத்து காட்டுறதோ இல்ல. இதுல அவங்க தப்பு என்ன இருக்கு? இந்த சௌமியாக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. நம்ம சுமதி அவளுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கோம். அப்புறம் இந்த உம்மடா மூஞ்சி எப்ப பாரு அவங்க 2 பேருக்கும் நடுவுல நுழைஞ்சிடுறா. யாரால என்ன செய்ய முடியும்? நீ கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்க, எப்படியாவது இந்த சௌமியாவை கடத்தி கொண்டு போயிடணும்னு வேண்டிக்க. இதுலதான்ப்பா நன்மையே இருக்கு. நீங்க சொல்றது சரிதாம்மா. இத்தனை நாளும் கைய கட்டிக்கிட்டு தான் இருந்தோம். சுமதியோட நன்மைக்காக நாம இத செஞ்சுதான் ஆகணும், புரிஞ்சுக்க. இப்ப என்ன செய்யலாங்க? நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரீத்தி. வீரா, நீ ஒரு வேலை பண்ணு. நம்ம அருணுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த கேஸ் சம்பந்தமா போயிட்டு ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ணிட்டு வா. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமானவர் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வா. நீங்க சொல்றது சரிதானே? இப்ப அந்த ஆளை ஏதாவது செஞ்சே ஆகணும். ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம எதையும் செய்யலைன்னா இதை எதை செஞ்சுட்டு இருப்பாரு. அது வந்து மாமா, இப்போ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு என்னமோ சும்மா மிரட்டினாலே போதும் தோணுது. நீங்கள் இந்த ஊரில் எவ்வளோ பெரிய ஆளு, நீங்கள் சும்மா ஒரு மிரட்டல் விட்டாலே போதும். அது பண்ணாலே போதும். நீ ஏன் அந்த அளவுக்கு பதறிட்டு இருக்க? இந்த அர்ஜுன் தாஸை பத்தி தெரியும்ல, பறந்துகிட்டு இருக்கிற பறவையோட இறகுகளை கூட நான் எண்ணிடுவேன். அதே மாதிரி எதிரிங்களை விட்டு பிடிப்பேன். அப்பதான் விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும். கேஸ் ஓபன் ஆகும், அவனை பத்தி நாம தெரிஞ்சுக்க முடியும். அவன் புடியும் நம்ம கைக்குள்ள இருக்கும். அப்புறம் நாம நினைச்ச மாதிரி அவனை ஆட்டி வைக்கலாம். சரி மாமா. ராவியோட மாமனார் கால் பண்றாரு. ஹலோ. என்ன வருண்,
நீ அவங்களோட ரத்தம் நிரூபிச்சிட்டல. அவங்க பணத்தை பார்த்ததும் பயந்து போயிட்டியா? நான் உன்னை என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் ஏன் அர்ஜுன் தாஸுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்? அவர் எனக்கும் எதிரி தானே. என்னை நம்புங்க, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய நான் தயாராக இருக்கேன். நீ செஞ்சுதான் ஆகணும். இப்போ நான் சொல்றத கவனமா கேளு. போன வச்சிடுறேன். சரி, நடக்கும். கிழவா, நீ என்னையும் ஆட்டி பார்க்கணும்னு நினைக்கிறியா? இரு, இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும், அப்புறம் உன்னை தனியா கவனிக்கிறேன். சௌமியாவை பிடிக்க வந்தீங்களா இல்ல கடல்ல மீன் பிடிக்க வந்தீங்களா? அது எப்படி உங்க பார்வையில இருந்து சௌமியால தப்பிக்க முடிஞ்சது? நாங்க கவனமா தான் இருந்தோம். நடுவுல அந்த பொம்மைக்காரி எங்க இருந்து வந்தானே தெரியல. இல்லனா நேரம் அந்த சௌமியா நம்ம கூட இருந்திருப்பா. யார் அந்த பொம்மைக்காரி? எங்க இருந்து வந்தானே எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. யார் என்ன பாரு. கரீனாவோட போனு. பேசு. ஹலோ ராணி, மல்லிகா எங்க? அவ இங்கதான் எங்கேயாவது இருந்திருப்பா. ஏன்? சாப்பாடெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். முதல்ல அந்த மல்லிகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. ஒருவேளை உங்களால ஏதாவது தப்பு நடந்ததுன்னா உங்களை நானே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, திரும்பவும் உள்ள அனுமதிக்கவே மாட்டேன். எங்க இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை அருணுக்கும் சௌமியாவுக்கும் நம்ம வந்தது தெரிஞ்சிருச்சா என்ன? ஒருவேளை தெரிஞ்சா திரும்பி போயிடுவாங்க. வசதியானவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருப்பாங்க. போங்க, எல்லா பெரிய ஹோட்டல்லையும் தேடி பாருங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கமா போய் சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. நீ மல்லிகாவுக்கு ஏதாவது சொன்னியா என்ன? ஏன் மல்லிகா அக்காவை நினைச்சு மும்பைல இருக்கவங்க பயந்து போயிட்டாங்களா என்ன? நீ ரொம்பவே வாயாடிக்கிட்டு இருக்கிற. இனிமே உன்னோட தூக்கம் தான் கெட்டு போக போகுது. 2-3 நாள் கழிச்சு பாரு என்ன நடக்குதுன்னு தெரியும். இது ஸ்பெஷல் பூரி, அப்புறம் இதுக்கான சைட் டிஷ் சார். இதெல்லாம் அப்புறம் அந்த பரோட்டா எப்படி இருக்கும்? அதுவும் ஸ்பெஷல் தான் சார். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க சார். தேங்க்யூ. ஓகே சார். இவ்ளோ சாப்பாடா? இது ரொம்ப அதிகமாயிடுமே. நான் ஒன்று சொல்லட்டுமா? உன் நல்ல மனசு மாதிரி உன் வயிறு நிறைய நீயும் நல்லா சாப்பிடு. இப்போ நாம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். இது எப்படி நம்ம ஸ்பெஷல் ஆக்குறது? ஆமாக்கா, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலயும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்குல்ல? ஹனிமூனுக்கு 3 பேரு. அப்படியே மொத்த கிராமத்தையும் கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்சோம். அவங்க எல்லாம் வரலன்னு சொன்னதுனால இவங்கள மட்டும் கூட்டிட்டு வந்தேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இவங்கள ஒருத்தருக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்குல்ல. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா இப்போ என் புள்ளங்கை அரிச்சுக்கிட்டே இருக்க. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஓங்கி ஒரு அரைஞ்சனா அப்புறம் எல்லாம் தன்னால சரியாயிடும். ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ். என்ன ப்ராப்ளம் சார்? அமைதியாக உட்காருங்க ப்ளீஸ். டிஃபன் சாப்பிடுங்க. சாரி சார், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் உட்காருங்க, சாப்பிடுங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க. ஐ எம் சாரி சார். நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க சார். வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் சார்.
மல்லிகா கிடைச்சாலே இல்லையா? இல்ல, நீ எங்கேயாவது பாத்தியா? இப்ப என்ன பண்றது? கரீனாவுக்கு தெரிஞ்சா நம்ம மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாளே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது? வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வா வா அங்க போய் தேடி பார்க்கலாம். சரி வா வா. அக்கா அங்க பாருங்க, பஞ்சு மிட்டாய். அக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல அந்த பஞ்சு மிட்டாய் விக்கிறவரு நம்ம வீட்டு வழியா தான் போவாரு. அப்ப அம்மா உங்களுக்கு எனக்கு வாங்கி தருவாங்கல்ல? அப்ப அதை கண்டினியூ பண்ணலாமே. வாங்க, உங்க 2 பேருக்கு மறுபடியும் பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன். வாங்க. 1 மினிட். அக்கா அருண், நீங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வாங்க. நான் சாப்பாடு ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டேன், அதனால வேற எதுவும் என்னால இப்ப சாப்பிட முடியாதுக்கா. நீங்க போய் வாங்கிட்டு வாங்களேன். நீயும் எங்க கூட வா. அக்கா இங்க தானே போறீங்க, போய் வாங்கிட்டு வாங்களேன். நான் இங்கே வெயிட் பண்றேன். போங்க. ஓகே வா சௌமியா. ஏய் இருப்பா, இரு. அங்க பாத்தியா 3 பேரு ஹனிமூன் கப்பல். ஹனிமூன் ட்ரையல்னு சொல்லுப்பா, ஹனிமூன் ட்ரையல். தப்பா நினைக்காதீங்க. ஒன்று கேட்கவா? ஹனிமூன் உங்களுக்கா இல்ல அந்த இன்னொரு பொண்ணுக்கா? உள்ள அடி வாங்காம தப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? Just shut up and get lost. புரியுதா? அட இல்ல மேடம், எனக்கு ஒரு டவுட். 3 பேருக்கு ஹனிமூன் எப்படி நடக்கும்? ஐ மீன், ஒருவேளை நீங்க எக்ஸ்ட்ராவா இருந்தீங்கன்னா நீங்க எங்க கூட வாங்களே ஹனிமூனுக்கு? அட உங்களுக்கு கோவம் வந்துருச்சே. சரி கேளுங்க, நான் என்னோட இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறேன். என் பேரு ஜக்கி. myself அருண். இந்த அருண் எப்பவுமே 3 விதமா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். பேச்சால, சந்திப்பால, அப்புறம் அடி உதையால. உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்க 3rd கேட்டகரி மாதிரி தெரியுது. அக்கா அருண் இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே ஆகாது. போலாமா இல்ல எங்கே நின்னுட்டு இருக்க போறீங்களா? மல்லிகாவை பத்தி இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. இப்ப நம்ம கரீனாவுக்கு என்ன பதில் சொல்றது? கரீனா தான் ஃபோன் பண்றாங்க. கடவுளே, இந்த நீ பேசு. இல்ல என்னால முடியாது. நீ நான் போன் எடுக்கிறேன்.
ஹலோ, மல்லிகாவை பத்தி தெரிஞ்சதா? நான் தான் சொன்னேன்ல, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. மல்லிகா என் கண்ணு முன்னாலதான் இருக்காங்க. எப்படி நம்புறது? பொய் சொல்லியிருந்தீன்னா? அப்போ கத்தி உங்களுது, கழுத்து எங்களுது. மல்லிகா எங்க கண்ணு முன்னாலேயே தான் சுத்திட்டு இருக்காங்க. லைனை கட் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை நாம தப்பிச்சோம். எனக்கு பயங்கரமா பசிக்குது. வா சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது. வா வா. ஹலோ, அவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க இப்போ ஹோட்டல் தாஜில் இருக்காங்க. அக்கா, இந்த போட்டோ பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல? அப்புறம் இது பாருங்க, இதுல 2 பேரும் சூப்பரா இருக்கீங்க. அப்புறம் இந்த பிக்சர்ல அருண் ரொம்ப அழகா இருக்காரு இல்லக்கா? நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்திட்டீங்க. அத்தை அப்புறம் என்ன, 2 பேரையுமே ஏமாத்திட்டீங்க. ஒரு நிமிஷம். இது வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா ஹாப்பியா தானே போய்கிட்டு இருக்கு. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? ஹனிமூன் உங்க 2 பேருக்கும். ஆனா ஒவ்வொரு போட்டோலயும் நான் தான் கூட இருக்கேன். பட் அக்கா, நம்ம சேர்ந்து தானே இருக்கோம். சுமதி, நம்ம 3 பேரும் சேர்ந்து இருக்க கூடாது. ஹனிமூன்ல நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து இருக்கணும். நான் உங்களுக்கு மதியில அநேகமா நான் வீட்டை விட்டு முதல் முறையா வெளியே வந்ததால எதையுமே புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்போ இந்த போட்டோஸை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே புரிஞ்சு போச்சு. நான் உங்க 2 பேர் நடுவுல வரேன். இல்ல இது சரியில்லை. சுமதி, முதல்ல சாவியை கொடு. நான் போய் பக்கத்து ரூம்ல தங்குறேன். கொடு. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. சாவியை கொடு. நீங்க இங்கதான் இருக்கணும், வெளியே போக கூடாது. சுமதி, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேக்குறேன். ஆனா நீ ஏன் இப்படி பண்ற? அப்புறம் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? இங்க பாரு சௌமியா, என்னால வீட்ல உன் கூட எப்பவும் தனியா இருக்க முடியறதே இல்ல. பாசிபிளே இல்ல. நாம தூரமா இருக்கோம், அதுவும் நாமெல்லாம் ஒன்னா வந்திருக்கோம். குறைஞ்சது இங்கேயாவது நாமெல்லாம் ஒன்னா இருக்கலாம்ல. சுமதி, நீ சீக்கிரம் அந்த சாவியை கொடு. நீ இப்ப சாவியை கொடுக்கலன்னா ஹோட்டலுக்கு வெளியே போய் நிப்ப. அருணும் சௌமியாவும் அவங்க ஹனிமூனை இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்களா? அவள் இங்கே பாதுகாப்பாக இருக்கலான்னு நினைக்கிறா. நான் அவளை இங்கேருந்தே கூட்டிகிட்டு போகிறேன். அருணால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நம்ம முடிவு பண்ண வேண்டியது இந்த வேலையை எப்படி சீக்கிரமாக முடிக்கணும்னு தான்.